Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கேட்டகரி வைஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாம பார்க்க போகிறது இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ரேங்க் லிஸ்ட்டை ஒரு அனலைசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க, அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு சொல்லிட்டு அந்தந்த கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது மொத்தம் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ வர்றாங்க, இந்த வருஷம் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்க போகுது, அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்ற இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில மொத்தம் நமக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி பார்ப்போம். 2023க்கும் 2024க்கும் 2023 போன வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா இருந்தாங்கன்னா 33,717 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க. அந்த 33,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. காம்படிஷன் உங்களுக்கு குறைஞ்சிருக்குது. இந்த வருஷம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 26,961 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணது கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்ளை பண்ணதா அந்த யூனிவர்சிட்டியினுடைய இவங்க வந்து நமக்கு அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 26,961 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,756 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ். நமக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலை, இல்லை எலிஜிபிள் ஆகலை. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு காம்படிஷன் என்ன ஆகுது, ஓவராலாகவே கம்மியாகுதுன்னு தான் அர்த்தம். சரி, ஓகே. இப்போ டோட்டல் நம்பர் எல்லாம் பார்த்தாச்சு. இதே நம்ம கேட்டகரி வைஸ் பார்க்குறோம், கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது இப்போ ஓசி கேட்டகரியில போன வருஷம் எலிஜிபிள் ஆயிருந்த கேண்டிடேட்ஸுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 316 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் எலிஜிபிளா இருந்தாங்க ஓசி கேட்டகரியில. ஆனா இந்த வருஷம் வெறும் 238 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிளா இருக்காங்க. இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 78 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி, குறைஞ்சிருக்குது. இதுவும் ஓவராலும் குறைஞ்சிருக்குது. ஓசி கேட்டகரியிலையும் நமக்கு 78 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்மியா இருக்காங்க. அடுத்து பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023ல 10,953 ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா இருந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 8,061 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிளா இருக்காங்க. அப்ப இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2,892 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கம்மியா இருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சிருக்காங்க பிசி கேட்டகரியில. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ரீஸ் தான் நம்ம சொல்லலாம். அடுத்து பிசி முஸ்லிம் கேட்டகரியில லாஸ்ட் இயர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 816 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸா வந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 582 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி. இதுவும் குறைஞ்சிருக்கு நமக்கு. அடுத்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரி, இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா போன வருஷம் 10,538 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எலிஜிபிளா இருந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 8,489 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிளா இருக்காங்க. இதுவும் போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2,049 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு குறைவு, டிக்ரீஸ் ஆயிருக்குது. அதே போல எஸ்சி கேட்டகரியில பார்க்கும்போது போன வருஷம் 9,175 ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா இருந்திருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 7,912 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிளா இருக்காங்க. இதுவும் பார்க்கும்போது நமக்கு போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 1,263 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கம்மியா இருக்காங்க. அதே போல எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா போன வருஷம் 1,290 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க
இந்த வருஷம் 1093 ஸ்டூடெண்ட்ஸா குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுலயும் நமக்கு 197 ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க. அடுத்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில பார்க்கும்போது போன வருஷம் 629 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தவங்க இந்த வருஷம் 586 ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இதுவுமே நமக்கு பாத்தீங்கன்னா 43 ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி. ஸோ எல்லா கேட்டகரியிலையுமே லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நமக்கு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணி செலக்ட் ஆனவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் குறைஞ்சிருக்குது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு இந்த வருஷம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது காம்படிஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஓகே சார், இப்போ இது நம்ம கட் ஆஃப் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க, அப்போ காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சீட் கிடைக்குமா, எத்தனை நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அந்த கேட்டகரி வைஸ். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளையும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருவாங்க. இப்போ ஓசி கேட்டகரியில நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல 31% வந்து நமக்கு ஓசி கேட்டகரியில வந்துடும். அதே போல பிசி கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 26% கிட்ட நமக்கு பிசி கேட்டகரியில வந்துடும். பிசி முஸ்லிம்க்கு ஒரு 3.5%, எம்பிசிக்கு ஒரு 20%, எஸ்சிக்கு ஒரு சம் பர்சன்டேஜ். இது மாதிரி எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரிக்கும் அந்த சீட்ஸ் அப்படியே பிரிச்சிருவாங்க. மொத்தம் நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிக்கு வந்து நமக்கு 1335 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்ல 1335 சீட்ஸ் அவைலபிளா இருக்குது. மற்ற கோர்சஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஹார்டிகல்ச்சர், அப்புறம் செரிகல்ச்சர், இந்த மாதிரியான கோர்சஸ் அதனுடைய சீட்ஸ் பாத்தீங்கன்னா 1250. ஸோ டோட்டலா நமக்கு 3555 சீட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்குது. சரி, 2555 சீட்ஸ் வந்து நமக்கு இதுல வந்து நமக்கு அவைலபிளா இருக்குது. இந்த 2555 நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும். பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு தனியா அதுக்கு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டை நம்ம கேட்டகரி வைஸ் நமக்கு பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா, ஓசி கேட்டகரியில அக்ரி கோர்ஸுக்கு 414 சீட் அவைலபிளா இருக்குது. மற்ற கோர்ஸுக்கு 378 சீட்ஸ் அவைலபிளா இருக்குது. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிளை விட நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்குது ஓசி கேட்டகரியில. ஸோ அதனால இந்த ஓசி கேட்டகரியில யாரெல்லாம் ரேங்க் லிஸ்ட்ல வந்திருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ்ல கண்டிப்பா சீட் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை நமக்கு இதுல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால மற்ற கேட்டகரியில நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அது அப்படியே இருக்கட்டும். அது போக பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா அக்ரி கோர்ஸ்க்கு 356 சீட்ஸ் அவைலபிளா இருக்குது. மற்ற கோர்சஸ்க்கு 323 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 690 சீட்ஸ் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது. ஆனா இந்த 690 சீட்ஸ்க்கு எத்தனை பேருக்கு நம்ம காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8061 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷன் இருக்கு. சரியா, வெறும் 700 சீட்னு வச்சுக்கிட்டா கூட 700 சீட்டுக்கு 8000 ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன். நீங்க அடுத்து பிசி எம்முக்கு பாத்தீங்கன்னா அக்ரி கோர்ஸ்ல 47 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. மற்ற கோர்சஸ்ல 43 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 90 சீட்ஸ் இருக்கு. இந்த 90 சீட்ஸ்க்கு எத்தனை பேர் காம்படிஷன்? 582 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க காம்பீட் பண்ண போறீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. அடுத்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரி பாத்தீங்கன்னா அக்ரி கோர்ஸ்ல ஒரு 267 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. மற்ற கோர்சஸ் ஒரு 244 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 500+ ஒரு 500 சில்லற சீட்ஸ் நமக்கு இதுக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா காம்படிஷன் எத்தனை பேர்? 8489 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க காம்படிஷன் பண்ண போறீங்க 500 சீட்ஸ்க்கு. அப்புறம் எஸ்சி கேட்டகரியில பாத்தீங்கன்னா அக்ரிக்கு ஒரு 200 சீட்டும் மற்ற கோர்ஸ்க்கு ஒரு 183 சீட்ஸும் இருக்கு. ரெண்டும் சேர்த்து ஒரு 383 சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ்ல. 383 சீட்ல எத்தனை பேர் காம்படிஷன் போட போறீங்க? 7912 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து போட்டி போட போறீங்க. அதே போல எஸ்சிஏ கேட்டகரியில அக்ரிக்கு ஒரு 40 சீட்டும் மற்றதுக்கு ஒரு 36 சீட்டும் சேர்த்து 76 சீட்டு. இந்த 76 சீட்டுக்கு 1093 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிஷன் இருக்குது. அப்புறம் எஸ்டி கேட்டகரியில அக்ரிக்கு ஒரு 13 சீட்டு மற்றதுக்கு ஒரு 12 சீட்டு, ஆக மொத்தம்
ரெண்டும் சேர்த்து ஒரு 25 சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. இந்த 25 சீட்ஸ்க்கு 586 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படிஷன் போட்டி போட போறாங்க. சரியா? ஸோ போட்டின்றது என்னவோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்க தான் போகுது. பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்றதே ஒரு ஹாப்பி நியூஸ் தான் நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, இது சம்மந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.